ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலை தேவஸ்தானம் தொடர்பா வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் நம்ம இன்ஸ்டன்டா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டீட்டெயிலான வீடியோவா நம்மளோட சேனல்ல உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோ நீங்க தர்ஷன் பார்க்க போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நைட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் வெயிட் பண்றோம், ஆனால் கியூ ஓப்பன் பண்ணல, உள்ள அலோவ் பண்ணல, அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. 2 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றனால ஒரு 11-12 மணிக்கு தான் கியூக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆயிடும். அதுல இருந்து டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்ஸ் அது 3 மணிக்கு இல்ல 4 மணிக்கு 5 மணிக்கு கூட முடியலாம். எத்தனை மணிக்கு டோக்கன் முடியுதோ அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்தாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப சீக்கிரமா தீர்ந்துருச்சு. அதுவும் இல்லாம ஸ்ரீவாரிமெட்டில் ஒரு 2500 டோக்கன்ஸ் பக்கமாக தான் கொடுத்துருந்தாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கான ஸ்லாட் மட்டும்தான் அப்படின்றனால ரொம்பவே ஃபாஸ்டா முடிஞ்சிடும். இதுவே நாளைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமைக்கான காலைக்கான ஸ்லாட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது அவைலபிள் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பியும் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க நைட் எல்லாம் இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட். அதுக்கு அடுத்து நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,320 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனத்துல 6 கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் ஆகுது. நைட்டுக்கெல்லாம் சில டைம் நேரடி சர்வதர்ஷனத்துக்கு லைன்லேயே தான் அலோவ் பண்றாங்க. ஒரு 1 ஹவர்ல தர்ஷன் பார்த்துட்டு வர மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. அவுட் சைட்ல எல்லாம் லைன்ல இருக்காங்க, ஹெவி க்ரௌட் அப்படின்ற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாம கிளைமேட் மாறுதுங்க. ஸோ திருமலையில மழையா இருக்கு. இன்னைக்குமே ஒரு 4 மணிக்கு மேல ஹெவியாவே ரெயின் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேரா போங்க. மழை இருக்கு. நேத்தும் அதே சிச்சுவேஷன் தான், இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்களும் இன்னைக்கு திருமலையில இருக்கீங்க, ஸோ உங்களோட அப்டேட் அங்கேருந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நீங்க போட்டோஸ் வீடியோஸாக ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நீங்க முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுதான் கிளைமேட் ரிலேட்டடான அப்டேட். நேற்று ஒரு வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா டிடிடி போர்டில் முக்கியமான சில மாற்றங்கள் வரும். வந்ததுக்கு அப்புறம் பக்தர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே நிறைய பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பதவி ஏற்புக்கு அப்புறமா தான் டிடிடியில் யாருக்கு சேர்மன் அப்படின்றது இன்னும் இறுதி செய்யல. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் இருக்கு. முதலமைச்சர் பதவியேற்புக்கு அப்புறமா தான் யாரு தலைவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா முடிவு செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு 3 பேர் லிஸ்ட்ல பேர் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா இவங்க தான் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆகிருச்சு அப்படின்னா அஃபிஷியலா டிடிடியோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தின ஒரு தகவல் செய்தி வெப்சைட்ல வந்திருக்கக்கூடியதா நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திரால இந்த மாதம் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்க உள்ளது. சந்திரபாபு முதல்வராக பதவியேற்கிறார். அதே சமயம் புதிய அமைச்சரவையுடன் முக்கிய பதவிகள் நியமனம் குறித்தும் சந்திரபாபு முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் பதவிக்கு சந்திரபாபு 3 பேரின் பெயர்களை பரிசீலித்து வருவதாக நம்பகமான தகவல் வெளியாகி உள்ளது. பதவி பிரமாணம் செய்தவுடன் இந்த நியமனம் குறித்த அறிவிப்பு உடனடியாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரை உங்க நியமிக்கணும் அப்படின்றதுக்கான லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து தான் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அழுத்தங்கள் 3 கட்சிகளின் உயர்மட்ட தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும், இருப்பினும் டிடிடி தலைவர் நியமனம் குறித்து ஏற்கனவே முடிவெடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. டிடிடி தலைவர் பதவிக்கு பரிசீலிக்கப்படும் பெயர்களில் ஒரு தொலைக்காட்சி சேனலின் தலைவரின் பெயரும் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதா சொல்லியிருக்காங்க. ஜெகன் அந்த டிவி சேனலை பல சந்தர்ப்பங்களில் குறிவைத்தார். அந்த சேனல் டிடிடியை ஆதரித்தது. இதன் மூலம் அந்த டிவி சேனலின் தலைவருக்கு முதல் கட்டமாக 2 ஆண்டுகளுக்கு டிடிடி தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தெலுங்கு தேச கட்சி வட்டாரத்துல பிரச்சாரம் நடந்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த சேனலின் தலைவருக்கு பவன் மற்றும் பாஜக தலைவர்களுடன் நல்ல தொடர்பும் உள்ளது. அதே நேரத்தில் மேலும் 2 பெயர்களும் பரிசீலனையில் உள்ளதாகவும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருது.
அவங்க பதவி ஏற்புக்கு அப்புறமா தான் அஃபிஷியலா யாரு தலைவர் அப்படின்றது அப்டேட் ஆகும். அதுக்கு அடுத்தது டிடிடில வந்து என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றது புதிய தலைவர் கூட்டத்துல வந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அஃபிஷியலா நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் புதிய மாற்றங்கள் கண்டிப்பா தரிசனம் போற பக்தர்களுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இது தொடர்பான அப்டேட் எப்போ வந்தாலும் நம்மளோட சேனலே ஆகட்டும், நம்மளோட டெலிகிராமே ஆகட்டும், இன்ஸ்டன்டா அப்டேட் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க கேந்திரநாத், பத்ரிநாத்துக்குலாம் வந்து ஆன்மீக சுற்றுலா போற மாதிரி இருந்துச்சுன்னா ஐஆர்சிடிசில முக்கியமான ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையிலிருந்து கேந்திரநாத் கார்த்திக் சுவாமி கோயில் பத்ரிநாத்துக்கு சிறப்பு ஆன்மீக சுற்றுலா ரயில் வந்து ஜூன் 20ஆம் தேதி இயக்கப்பட உள்ளது. மதுரையிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி இரவு 8 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் ஜூன் 23இல் உத்தரகாண்டில் உள்ள ரிஷிகேஷ் சென்றடையும். பின்னர் ஜூன் 24இல் சாலை மார்க்கமாக அனைத்து பயணிகளும் ருத்ரபிரயாக் சென்றடைவார்கள். அங்கிருந்து ஜூன் 25 முதல் 29ஆம் தேதி வரைக்கும் குப்தகாசி, கேந்திரநாத், கார்த்திக் சுவாமி அதாவது முருகன் கோயில், ஜோசி மடம், பத்ரிநாத் ஆகிய சுற்றுலா இடங்களுக்கு பயணிகள் சாலை மார்க்கமாக அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐஆர்சிடிசியோட வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். மதுரையிலேருந்து இந்த ட்ரெயின் போகுது. மேபி யாருக்காவது ஐடியாஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து ஷார்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டைரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்கேஜோட டைரக்ட் லிங்கே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபேர் எவ்வளோ வருது என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் கேன்சலேஷன், மற்ற டீட்டெயில்ஸு, எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர் டிக்கெட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது, அதனால தான் ஃபேர் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னென்ன உங்களுக்கு இதில் இன்க்ளூஷன் ஆகுது, இது எல்லாமே நீங்கள் இந்த டூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐஆர்சிடிசியில் நிறைய வந்து கோவில்களுக்கு பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது நீங்கள் ஐஆர்சிடி வெப்சைட்டில் டூர் பேக்கேஜஸ் கீழே பார்த்தீங்கனாலே இருக்கும். அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூலை மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ எப்போ ஓப்பன் ஆனாலும் அப்டேட் வந்தால் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்து எதுவும் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் நாங்கள் வந்து ரூம்ஸ் வந்து பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து ப்ராப்பராக அவங்க எங்களுக்கு வந்து ரூம்ஸ் கொடுக்கல, அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் ஆகலை, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் உங்களுக்கு ரூம் அவைலபிள் காட்டுச்சுன்னா அதில் புக் பண்ணி ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு 4-5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம திருமலையிலையும் நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் வச்சு நம்ம அங்கே என்கொயரி பண்ணதில் ஆன்லைன் புக்கிங் பற்றி எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது. கன்ஃபார்மாக ரூம் வந்து கொடுத்துருவாங்க. மற்றபடி நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப்லேயோ இல்லை இங்கேருந்து அமௌண்ட்டு போட்டு விடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் சொல்லி சப்போஸ் அவங்க புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக போகும்போது ரூம் எடுத்து நம்ம பே பண்ணுறது அடுத்த விஷயம். ஸோ இங்கேருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆன்லைன் புக்கிங்கில் ட்ரஸ்டட் வெப்சைட்டில் மட்டும் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட். திருமலையிலேயே மழை இருக்குது, அதனால் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் க்ரௌடு ஹெவியாக இருக்குமா அப்படின்னா ஆவரேஜாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா இப்போ நேரடி சர்வதர்ஷனத்தெல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பயனுள்ள அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.